மயிலாட கேவிக்கும் வந்து கிட்டத்தட்ட ஓராண்டும் மாணவர்களுக்கு வந்து புதிய தொழில்நுட்பங்களை வந்து சொல்லித்தரணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஓராண்டு நம்ம வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். ஸோ அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கலை மற்றும் அறிவியல் மாணவர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு புதிய புதிய தகவல் வேளாண்மை சார்ந்து கால்நடை சார்ந்த தொழில்நுட்பங்களை வந்து அவங்களுக்கு சொல்லித்தரணுங்கிறதுக்காக இந்த இதில் பண்ணுறோம். அது தொழில் முனைவோர் மேம்பாடு சம்மந்தமாக குறிப்பாக இது பண்ணுறோம். அதில் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து வேளாண் அறிவியல் மூலமாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இப்போ இந்த நடப்பாண்டில் வந்து 26ஆம் ஆண்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து இன்னைக்கு நம்ம கோபி ஆர்ட்ஸ் காலேஜினுடைய பிரின்சிபல் அப்புறம் நம்ம வேளாண் அறிவியல் மூலமாக இன்னைக்கு வந்து கையெழுத்திடப்பட்டது. ஸோ இதனுடைய நோக்கம் வந்து இந்த நடப்பாண்டில் ஒவ்வொரு மாதமும் வந்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வேளாண் அறிவியலுடைய வல்லுநர்கள் மூலமாக தொடர்ச்சியாக பயிற்சிகள் ஏற்பாடுவதும் கூட களப்பயிற்சியும் கொடுக்குறோம். அவங்க வந்து எக்ஸ்போஷர் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கோபி வேளாண் அறிவியல் நிலையமும் கோபி கலை அறிவியல் கல்லூரியின் பிபிஎம் டிபார்ட்மெண்ட்டும் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த ஆண்டு மெமரமெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமாக எங்கள் கோபி கலை அறிவியல் கல்லூரியின் பிபிஎம் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேளாண் சம்பந்தமான ப்ரோக்ராம் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து அவங்களோட வேளாண் சம்பந்தமான நிகழ்வுகளை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறது மூலமாக ரொம்ப பெனிஃபிட் ஆகும். ஸோ இந்த எம்யூஐ வந்து எங்கள் கல்லூரிக்கும் பிபிஎம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்குது.